ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் கேகேஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 6th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா பரஸ்பரா ஸ்டேடியம் கவுஹாத்தியில் வச்சு நடக்க போகுது. ஸோ ஆர்ஆரோட ஒரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 26th மார்ச் ஈவினிங் 7:30 PM இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு டீமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்க. ஸோ இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து மைண்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் டீம் தான். ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மைண்ட் செட்டையே கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணியிருந்தாங்க. திருப்பி இவங்க 242 அடித்தாங்க. பட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமா அந்த ஒரு 242னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அது. ஸோ அவங்களோட எரர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீண்டும் ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு 3 கேம்ஸ் வந்து இவர் கேப்டன் பண்ண போகிறாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சஞ்சு தான் இம்பாக்ட் பிளேயராக வர போகிறாரு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டெலிகிராமில் என்ன ப்ரோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரீ டீம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் வீடியோவாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின மேட்ச் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஜிடிக்கும் பஞ்சாப்க்கும் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். நல்ல கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கிடச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஸ்ரேயாஸ்க்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சிவிசி கொடுங்க, இது கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கூடவே சாய் கிஷோரோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது கூடவே நிறைய லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருக்கட்டும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிரஷித் கிருஷ்ணாவோட பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் ஆகிட்டு, பட் இருந்தாலும் சின்ன சின்ன லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளிக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிட்ச் ரிப்போர்ட். இந்த பிட்ச்சு சிம்பிளாக நம்ம பார்க்கலாம். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று ஃபாஸ்ட்டாக ரன்ஸ் வரக்கூடிய ட்ராக் இருக்குது, இன்னொன்று 140, 150. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய 2 ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி ஈவினிங் கேம்ஸ் 3 PMக்கு நடக்கக்கூடிய மேட்சஸில் அந்த 190, 196 இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் நடக்கக்கூடிய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 140, 145 அந்த மாதிரி ரன்ஸ் தான் வந்துட்டு இருந்தது லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு 160 ஒரு பாசிபிள் ஸ்கோர், 160, 170 கூட நல்ல ஸ்கோர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும், பேஸ் பவுலர்ஸ்க்கும் டீசென்ட் சப்போர்ட் இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கும் டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். பட் 2 பவுலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அடி வாங்குவாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஒரு குட் மேட்ச் பார்க்கலாம். ஸோ பேட்டிங் பவுலிங் குறிப்பாக ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்ட்ரே ரசல், அடுத்ததாக சுனில் நரேன். ஆப்போசிட் டீமில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிற அளவுக்கு ஆர்ஆரில் பெரிய பிளேயர்ஸ் வந்து யாருமே இல்லை. ரீசெண்ட் டேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ஆப்ஷன் வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் ஹசரங்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சோம். போன மேட்ச்சு ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 கேம்ஸ் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 1 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ செட்டில் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் 180 கீழே ஒரு முறை, 190க்கு மேலே 2 முறை ஸ்கோர் செக்கார்டாக இருக்குது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும், 11 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆர்ஆர், லோ ஸ்கோரும் ஆர்ஆர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு ஒரு 3 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேம் 144, ஸோ 145 பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆர்ஆர் வந்து பவர் பிளேயில் 38 ரன் அடிக்கிறாங்க. பதிலுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் பார்த்திங்க அப்படின்னா 39க்கு 3 விக்கெட். ஸோ அந்த மேட்ச் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அந்த ட்ராக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம டெலகிராமில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் பிச்சு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எந்த ஒரு ட்ராக்கு ஸ்லோ விக்கெட்டா இல்லை ஃபாஸ்ட் விக்கெட்டா அப்படிங்கிறத ஆஃப்டர் லைனப் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 199, 142. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 68 ரன் வந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 38க்கு 3. ஸோ செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது இதில் தெரிய வருது. தேர்ட் கேம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
197 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் 192 கிட்ட வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பஞ்சாப் வந்து 63 நாட் அவுட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட் பண்ண ஆர்ஆர் 57 ரன் அடிச்சிருந்தாலும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 விக்கெட் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸாக பார்க்க முடியுது. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய டீமில் ஏர்லி பிரேக் த்ரூஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஸ்டாட்ஸாக இருக்குது. பேஸ் பவுலர்ஸில் இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் மொத்தமாக விழுந்தது 11 விக்கெட்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 4, செகண்ட் இன்னிங்ஸ் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆகியிருக்கு. பவுலர்ஸோட டைப் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 8 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆஃப் பிரேக் வந்து 3 விக்கெட். மற்றபடி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், சைனாமேன் இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு பெருசாக பிச்சில் சப்போர்ட் இல்லைங்கிறத விட ப்ளே பண்ணலை. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உண்மை. ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் யாரும் இல்லை. ஆல்மோஸ்ட் கேகேஆர்லேயுமே யாரும் இல்லை. ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக், லெக் பிரேக் இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு 29 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. 12 முறை ஆர்ஆரும் 14 முறை கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. 2 முறை நோ ரிசல்ட், ஒரு முறை 2 முறை டை, ஒரு முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் கேம் 2 டீமுக்கும் லாஸ்ட் தான். ஸோ மேலேயே வந்து நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஹெட் டு ஹெட்டில் லாஸ்ட் 2 கேம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆர்ஆர் வந்து வின் பண்ணியிருக்காங்க 2 விக்கெட் வித்தியாசத்தில். அதில் ரியான் பராகோட பொட்டன்ஷியல் பார்த்திங்க அப்படின்னா 34 இருந்திருக்கு. சஞ்சு வந்து ஒரு 12 ரன், எஸ்எஸ்வி ஒரு 19 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் 109 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரகுவன்ஷி 30 ரன், ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சக்கரவர்த்தி 2 விக்கெட், வைபவ் அரோரா பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போது அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஆர்ஆர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் கேம். இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2023 நடந்த மேட்ச்சு கேகேஆர் கிரவுண்டில் வச்சு நடந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா 28 ரன், சஞ்சு சாம்சன் 48 ரன். அது ஒன் சைடு சேஸு. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஓவர் வந்து நிதிஷ் ராணா கேப்டன்சி பண்ண ரீசனுக்காக அது எந்த கட்ஸில் வந்தாருன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஓவர் நிதிஷ் ராணா வந்து போல் பண்ணி 26 ரன் கொடுப்பாரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச்சில் 57 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ணல. ஸோ இப்போ பிளேயிங் 11 ஆர்ஆர் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளேயராக ஓப்பன் பண்ண போகிறாரு. ரியான் பராக், கேப்டன் ரியான் பராக், நிதிஷ் ராணா, துருவ் ஜுரல், ஷிம்ரன் ஹெட்மயர், சுபன் துபே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, தேஷ்பண்டே, சந்தீப் சர்மா, ஃபசலக் ஃபரூக்கி. டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா T20 பவுலிங்ன்ட்டே கிடையாது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இதில் டைட் ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் யாருன்னு கேட்டால் இப்போது இருக்கக்கூடிய கரண்ட் ஃபார்மில் யாருமே இல்லை. அதுதான் உண்மை. ஃபரூக்கி இன்டர்நேஷ்னலுக்கு பெருசாக இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை. சந்தீப் சர்மாவோட ரீசன்ட் டேஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் பெருசாக வரதில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. தேஷ்பண்டே ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா T20க்கு ரீசெண்ட் டேஸில் சைது முஸ்டக்லேயும் கொஞ்சம் நல்லா போயிருந்தது. ஸோ தீக்ஷனாவும் ஃபார்மில் இல்லை, ஜோஃப்ராவும் ஃபார்மில் இல்லை. இவங்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸில் ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது. ஸோ நிதிஷ் ராணாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க. பட் அவர் பெருசாக ஆல்ரவுண்டராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேட்ஸ்மேன்ஸ். துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஹெட்மேயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டிங் மட்டும்தான். சுபன் துபே பேட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறாரு. ஹெட்மேயர் ஆல்மோஸ்ட் ஃபீல்டிங் பேட்டிங் ஸோ 2 தான் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் ரீசனுக்காக 5th போலிங் ஆப்ஷன் இல்லாததுனால மீண்டும் ஒரு அதிக ரன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பாவம். ஸோ 23 வயசு தான் ஆகுது ரியான் பராகுக்கு. இந்த மாதிரியான ஒரு டீமை அவர் கையில் கொடுத்து ஃபஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃப்ளாப் ஆக மாட்டார். சேஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்லைட்லி இன்னும் நோட்டாக பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஹெட் டு ஹெட்டில் சேஸில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 11 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங் சிபிசி நல்ல பிக்காக இருப்பார். சஞ்சு சாம்சன் 85% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இவரை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு கேகேஆரில் பவுலர்ஸ் கிடையாது. வைபவ் அரோரா போல் பண்ணுவார் ஒரு ஏரியாஸில். அட் த சேம் டைம் ஹர்ஷித் ராணா தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ இது கூட பார்த்தோம் அப்படின்னா ஆப்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் பெருசாக விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான பவுலர்ஸ் இல்லாத ரீசனுக்காக சஞ்சு பேட்லேருந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் 50-50 ஆப்ஷனில் நீங்கள் பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா டாப் ஆர்எஸ் வீக் ஆகுறாங்கங்கிறது உங்களுக்கு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் சிங்கிள் ஆப்ஷனில் வரக்கூடிய சஞ்சு ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ரியான் பராக், கேப்டன் ரியான் பராக். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரில் 18, வென்யூவில் 25, ரீசெண்டாக ஒரு 5 கேம்ஸில் 3 கேம்ஸ் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. அஸ் அ பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணலாம். சிபிசி கொடுக்கலாமான்னா தயவு செஞ்சு வேண்டாம். நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். நிதிஷ் ராணா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். நீங்கள் 25% கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். ஃபீல்டிங் பண்ணுவார், ஒரு 2 கேட்ச் பிடிக்கலாம். ஸோ பவுலிங் பண்ணுவார், ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடித்தா கூட இவருக்கு ஃபேண்டசியில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயராக ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார் இந்த பர்டிகுலர் ஆர்ஆர் டீமில். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு த்ருவ் ஜுரல். லாஸ்ட் கேம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்டிங். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த 70 ரன் இவர் இப்படி அடிப்பார் அப்படின்ட்டு. ஸோ நல்ல குவாலிட்டி பேட்டிங், சேஸில் நல்லா ஆடி கொடுக்குறாரு. ஸோ நம்மளுமே பார்த்தீங்க அப்படின்னா சேஸில் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவர் ஹெட்மேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர்ஸ் தான். பட் ஹெட்மேயரை நீங்கள் பிலீவ் பண்ணலாம். லைனில் ஃபீல்டிங் நிற்பார், ஒரு 2-3 கேட்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்லேயுமே ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, சாலிடாக ஒரு 30 to 40 ரன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஐபிஎல் கேம்ஸ்லாம் ஆடி கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ த்ருவ் ஜுரல் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா க்ளவர் பாயிண்ட்ஸும் இருக்குது அவருக்கு. அது கூடவே சஞ்சு சாம்சன் இல்லாத ரீசனுக்காக, அந்த ஒரு டபுள் ஆப்ஷன் வெளிப்படுற ரீசனுக்காக ஒரு சேஃப் பிக்காக தெரிய வராரு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய குயின்டன் டிகாக்கோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஹெட்மேயரை கொஞ்சம் ரிஸ்கியாக த்ருவ் ஜுரலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுபம் துபே உண்மையிலே லாஸ்ட் மேட்ச் வந்து இம்ப்ரெசிவ் பண்ணியிருந்தார். ஒரு 4 6 பேட் கமின்ஸ் அப்படி அடிப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், சாலிடான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பிக் பண்ணலாமா? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் லைனப்பில் ஓப்பனிங்கோ 1 டவுன்லேயே பார்த்தீங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இறக்குனது நம்பர் 6 or 7 தான் இறக்குனாங்க. ஸோ அந்தளவுக்கு டவுன் தி ஆர்டர் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அதே மாதிரி வந்தாருன்னா ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆர்ஆர் டீமில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை பற்றியும் கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், நான் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். 4 overs போல் பண்ணுறாரு. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலராக லாஸ்ட் மேட்ச்சில் பேர் வாங்கியிருந்தார். ஃபஸ்ட் போல் நான் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கம்பேக் மேட்சாகவும் இருக்கும். இந்த கிரவுண்ட் ரொம்ப பெருசு, 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமமாக ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தீக்ஷனா நீங்கள் போத்து நெக்ஸ்ட்மே பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பட் 2 விக்கெட் எடுத்திருந்தார். 56 ரன் கிட்ட கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சம்திங் 4 ஓவர்ஸ்க்கு. பட் 2 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிக் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த மேட்சுக்குமே ஒரு நல்ல பிக்காக இருப்பார். சுனில் நரேன், குயின்டன் டிகாக் அப்படிங்கிற 2 ஓப்பனர்ஸ்க்கு அகென்ஸ்டாக ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ. குறிப்பாக சுனில் நரேன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகென்ஸ்டாக குயின்டன் டிகாக்கும் வீக்னஸ் தான். பட் இவர் கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது. நிறைய வேரியேஷன் வச்சுருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட முஜிபுர் ரஹ்மான், அல்லா கசன்ஃபர் இந்த மாதிரியான டைப் ஆஃப் பவுலரில் வருவார். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி 2 இன்னிங்ஸுமே மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக தேஷ்பாண்டே 5 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போலிங் உங்களுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம். சிவிசி ஆர்ஆரோட பவுலிங் யூனிட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது ஒரு ரிஸ்கில் போய் முடியுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹசரங்கா வந்தார்னா அவருக்கு நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் சர்மா 14 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் ஹெட்விட்டில் வெளியூலி பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த ரீசன் ஃபார்ம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இனிஷியல் ஸ்விங் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய நியூ பால் வந்து நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஓவர்ஸ் வந்து இவர் தான் போல் பண்ணுவார். ஒரு அன்பிரடிக்டபிளாக செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது கிராண்ட் லீக் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபசரத் ஃபரூக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு பவுலிங் ஒரு இம்ப்ரெசிவ் பிக்காக இருப்பார். நிறைய ஸ்லோயர் ரன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து இவரோட ஸ்லோயர் ரன்ஸ் வந்து யூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கிட்டார். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏரியாஸ் போல் பண்ணியிருந்தார். பட் அந்த எஸ்ஆர்ஹெச் டீம் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஒரு டீமால் எப்படி அந்த அளவுக்கு ஒரு 250 அதாவது 4-5 முறை அடிக்க முடியும் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லா பேட்ஸ்மேன்ஸும் இப்போ இஷான் கிஷன்லாம் மும்பை இந்தியன்ஸில் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்தளவுக்கு ஆடினதே கிடையாது. ஆல்மோஸ்ட் செஞ்சுரியே அடித்தது கிடையாது. பட் அவரோட 100th மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச்காக சைன் ஆகுது. ஃபஸ்ட்டு கேம்லேயே 1 டவுனில் இறங்கி ஒரு செஞ்சுரி பார்த்திங்க அப்படின்னா பிரமாண்டமாக அடிச்சிருந்தார். ஸோ டீமோட மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஃபரூக்கி ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா வனிதோ ஹசரங்கா ஃபசலக் ஃபரூக்கியை ரிப்ளேஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி பிக் பண்ண உள்ளே வந்தார் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் போலிங் விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி மப்பாக்காலாம் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வேறு எந்த போலர்ஸும் வரமாட்டார். குமார் கார்த்திகேயா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஒரு சைனாமேன் பவுலர், மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு 2-3 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்தார்னா டீசென்ட் பேட்டிங்கும் லைட்டாக பேட்டை விடுவார். செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வாலா வைபவ் ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. சாம்சனுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. நரேன் 3 முறை, ரசில் 2 முறை, ஹர்ஷித் ராணா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ராணாவை பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரியான் பராக நரேன் 1 முறை, ரசூல் 1 முறை, ஹர்ஷித் ராணா 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. துருவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நரேனுக்கு அகேன்ஸ்டாக 1 முறையும், ஷிம்ரன் ஹெட்மயரை நரேன், ரசூல், வருண் சக்கரவர்த்தி 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஆர்ஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரை நம்ம ரொட்டேஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு 1, 2, தேர்ட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் இருக்கார். ஃபோர்த் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. நான் வந்து 62% இருக்கக்கூடிய துருவ் உங்களுக்கு ஹை பர்சன்டேஜாக பிக் பண்ணுறேன். அந்தளவுக்கு தான் இந்த டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸில் ஒரே ஒருத்தர் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கி பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சஞ்சு சாம்சன் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் சஞ்சு சாம்சன் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக துருவ் பிக் பண்ணுங்கள். துருவ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா சஞ்சு சாம்சன் பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி லோ பர்சன்டேஜ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஸோ லோ பர்சன்டேஜில் யார் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பிக் இந்த பர்டிகுலர் மேட்ச்ங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தீக்ஷனா, 2வது தேஷ்பாண்டே, ஸோ 3வது பொறுத்த வரைக்கும் ஷிம்ரன் ஹெட்மயர். இந்த 3 பிளேஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 4th ஆப்ஷன் வேணால் நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிவிசி சேஃப் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இருக்கார். ஸோ எல்லோரும் நிறைய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால், இந்த 2 பிளேயர்ஸ் தான் சிவிசி அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ரிஸ்கே சிவிசியில் யார்கிட்ட போகலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தேஷ்பாண்டே ஃபஸ்ட் பவுலிங் போகலாம். ஃபசலக் ஃபரூக்கி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கிராண்ட் லீக் மெகாஜிஎல்ல ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது அடுத்த டீமான கேகேஆர் பற்றின ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். குயின் டிகாக் சுனில் நரேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஜின்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கிஷ் ரகுவன்சி, ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதான் பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் பிளேயிங் 11. ஸோ லாஸ்ட் சீசனில் இருந்த ஸ்டார்க்கை விட்டுட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மினி ஸ்டார்க்கான ஸ்பென்சர் ஜான்சனை பிக் பண்ணியிருந்தாங்க. பட் அது அவங்களுக்கு அப்படி உல்ட்டாவாக அமைஞ்சிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். குறிப்பாக விராட் கோலிக்கு அவர் போட்ட அந்த ஸ்லோயர் ரவுண்ட்லாம் நியூ பாலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இம்பேக்ட் வேறு பார்த்திங்க அப்படின்னா வைபவ் அரோரா யாரை ரிப்ளேஸ் பண்ண போகிறாருன்னா அன்கிஷ் ரகுவன்சியை ரிப்ளேஸ் பண்ண போகிறாருங்கிறது நமக்கு தெரிய வருது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். 1, அடுத்ததாக 2, 3, ஸோ அதுக்கடுத்தபடியாக 4. 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரசலும் அடுத்ததாக வைபவ் அரோராவும் ஷேர் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்ச்க்கு QDK பிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் கேமில் ஸ்கிப் பண்ணுங்கள் நம்ம கிளியராக சொல்லிட்டோம் ஃபஸ்ட் பேட்டிங்கில். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். மினிமம் 30, மேக்ஸிமம் 40. ஸோ இந்த ரன்ஸ் வந்து உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே அச்சு கொடுக்கலாம். ஸோ அது 50யாக கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னு எந்த இன்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் QDKக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டாக பேட் பண்ணும்போது சிவிசி கூட கிராண்ட் லீக் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுனில் நரேன் ஆஸ் யூஸ்வல் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் செகண்ட் பவுலிங் உங்களுக்கு சிவிசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். சேஃப் சிவிசியும் கூட ஸ்மால் லீக் மஸ்ட் சிவிசியாக இந்த பர்டிகுலர் மேட்ச் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஜின்கியா ரஹானே 86% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அவரோட பழைய டீம், ரொம்ப வருஷமாக கேப்டன்சி பண்ண டீம் இதுதான். ஸோ ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 12 இருந்து ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்திருக்கு. இதை வச்சு தான் லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரஹானே ஒரு சூப்பர் சிவிசியாக இருப்பாருன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே ஃபில்சால்ட் தான் வீசி. பட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 122 பாயிண்ட், ஒரே பாயிண்டில் 2 பேர் முடிச்சிருந்த ரீசனுக்காக அவர் கொஞ்சம் டாப்பில் போயிருந்தார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ரஹானேக்கு ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஆப்போசிட் டீம் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் தீக்ஷனா ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா இவரை கஷ்டப்படுத்துவாருங்கிற எதிர்பார்ப்பு. ஏன்னா இனிஷியலாக 1 வராரு. பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீக்ஷனா நிறைய ஃபாஸ்ட்டு துருதியார் வந்து போல் பண்ணுவார், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தீக்ஷனாக்கான ஒரு கேமாக இருக்குமோ அப்படிங்கிறது தெரிய வருது.
ஸோ ரஹானே ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 54% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருந்திருக்கு. பட் செகண்ட் பேட்டிங் தான் வெங்கடேஷ் ஐயரோட பொட்டன்ஷியல் வந்து எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கேம்ஸில் நல்லா ஆடி இருக்காரு. செகண்ட் பேட்டிங் மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரகுவன்ஷி ஒரு பெஸ்ட்டு பிக்கு. உங்களுக்கு வந்து ட்ரீம் டீமில் வர மாதிரி இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் சஷாங்க் சிங் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் எல்லாருமே அவரை 30% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் அவர் உள்ளே வந்து ஒரு 13 பாலுக்கு 40+ ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அதாவது பர்சன்டேஜ் வந்து 30 தான் இருக்கும். ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அன்றைக்கி டேயில் ஒரு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து ரகுவன்ஷி. மஸ்ட் அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம் போத் இன்னிங்ஸுமே. ரிங்கு சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மேட்ச்சுக்கு 18% ஒரு சூப்பர் பிக்காகவும் ரிங்கு தெரிய வராரு. போத் இன்னிங்ஸுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்க்காக போனீங்கன்னா சேஸில் வீசி போகலாம். பட் அது ரொம்ப ரிஸ்க்கு. கிராண்ட் லீக் மட்டும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரே ரசல் ஹெட் டு ஹெட்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. 15 மேட்ச்சுக்கு வெறும் 200 ரன் அடிச்சிருக்காரு. 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரசலுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. சிவிசி வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரமன்தீப் சிங் ஸோ பவுலிங் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ பேட்டிங் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய விடுறது. ஹர்ஷித் ராணா உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் பவுலிங்னா வீசி கொடுங்க. லாஸ்ட்டு கேம்லேயே நம்ம வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தோம் வீடியோவில். நான் அதை ஷுவராக சொல்கிறேன். அவர் போட்ட பவுல் பண்ண ஃபஸ்ட்டு ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ரமன்தீப் சிங்குக்கு ஃபிங்கரில் ஒரு இன்ஜுரி ஆகும். விராட் கோலியை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். நியூ பாலில் சால்ட் அண்ட் விராட் கோலி யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. இவர் வந்தார். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பால்ஸ்லேயே வந்து அவரோட குவாலிட்டி வந்து காமிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவ் பிளேயராக இருப்பார். செகண்ட் பவுலிங்கில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் மஸ்ட்டாக. ஸ்பென்சர் ரேராக போனீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஸோ சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட் பிக். 89% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் செகண்ட் பேட்டிங் பண்ணுறக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிலையும் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்லையும் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம். வைபவ் அரோரா ஃபஸ்ட்டு போல்லாம் மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்விங்கை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆப்போசிட் டீமில் எப்படி சந்தீப் சர்மாவோ அதே மாதிரி வைபவ் அரோராவுக்கும் இனிஷியலாக நல்லா ஸ்விங் ஆகும். ரீசெண்டாக கொஞ்சம் டச்சில் இருக்கார். நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பவுலிங் கேகேஆர் டீமில் ஒரு வைபவ் அரோரா டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது உள்ளே வர போகிறாங்களா, வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சேட்டன் சக்காரியா. ஸோ பவுலிங் ஆர்டரில் இன்கேஸ் வைபவ் அரோராவையோ இல்லை யாராவது ஒருத்தருக்கு பதில் ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வரலாம். ஆர்ஆருக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்காக சம் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு சக்காரியா. ஸோ டிசிக்காகவுமே ப்ளே பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசன். ஃபஸ்ட்டு பவுலிங் வந்தார்னா சேட்டன் சக்காரியா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி மனிஷ் பாண்டே இவங்கெல்லாம் வந்து 11th ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட குவீன் அண்ட் டிகாக்கோட வீக்னஸ் யாரெலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சந்தீப் சர்மா ஆர்ச்சர் 2 அவுட் ஆக்கியிருக்காங்க. சுனில் நரேனை கிட்டத்தட்ட சந்தீப் சர்மா ஒரு முறை, தீக்ஷனா வெறும் 7 பால் பவுல் பண்ணி 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஃபரூக்கி வந்து 11 பால் பவுல் பண்ணி 3 ரன் விட்டு கொடுத்து 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் வந்து கிளிக் ஆகும். தீக்ஷனாவும் ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ், ஃபரூக்கியும் ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வெங்கடேஷ் ஐயர் எஸ்தேயால் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. எஸ்தேயால் இல்லை, இது வந்து ஸ்டாட்ஸ் தப்பாக இருக்குது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் ஒரு முறை, தேஷ்பாண்டே ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரசல் நம்பர்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஆர்ச்சர் ஒரு முறை, தீக்ஷனா ஒரு முறை, ஃபரூக்கி 2 முறை, தேஷ்பாண்டே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரமன்தீப் பொறுத்த வரைக்கும் ராணா, தீக்ஷனா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இப்போது கேகேஆர் டீமில் கிட்டத்தட்ட ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் எல்லாருமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நம்ம பார்க்கையில் ஒரு 6 பிளேயர்ஸ் நமக்கு தெரிய வராங்க. ஸோ இதில் நீங்கள் அதிக ரிஸ்க் எடுத்திங்கன்னா 2 பிளேயர்ஸ் ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்திங்கன்னா 1 பிளேயர் ரிஸ்க் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரஹானே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கான பிளேயர்ஸ் யாரும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்னா வெங்கடேஷ் ஐயர் கூட கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம்? ஸோ ரகுவன்ஷி, அடுத்ததாக ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா. இங்கே ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க.
இதில் யாருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாமா? இந்த 2 பேட்டர்ஸ்க்குமே உங்களோட ட்ரீம் டீம், அதாவது கிராண்ட் லீக் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எஸ்எல்ல ரிஸ்க்காக நான் பிக் பண்ண போகிறேன்னா செகண்ட் பேட்டிங்கில் ரிங்க்கும் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பட் ரகுவன்ஷி ஃபீல்டிங்கில் நிற்க மாட்டார், மேபி பேட்டிங் மட்டும்தான் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஹர்ஷித் ராணாக்கு மென்ஷன் பண்ணுறேன். சேஃப் சிவிசி யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் டீம்லன்னு பார்த்தோம்னா நரேன், ரசூல், எல்லா வருஷமும் இதான் நடக்கும். ஸோ நரேன், ரசூல் தான் உங்களுக்கு சேஃப் சிவிசி. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த டீமில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குயின் டிகாக் செகண்ட் பேட்டிங் பண்ணையில் ரிஸ்கி ஒரு வீசியாக தெரிய வராரு. ஸோ செகண்டாக போல் பண்ணையில் வருண் சக்கரவர்த்தி ஒரு வீசியாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வர்றாரு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் சாம்சன், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா த்ரூ ஜுரல் 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர், ரஹானி. ஆல்ரவுண்டர்ஸில் நரேன், ரசல், ரியான் பராக். பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, தீக்ஷனா, தஷ்பண்டேங்கிற மாதிரி பேலன்ஸாக ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கேப்டன் பொறுத்த வரைக்கும் நரேன், வைஸ் கேப்டன், ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம் ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் படி. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபைனல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராண்ட் லீகில் டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இல்லை, ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை ப்ரோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், டைம் கிடைக்கிறப்ப அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.